முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மாணவியின் உடலை வாங்க மறுத்து 7வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்கள் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள வேலநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி காணாமல் போன நிலையில் மறுநாள் 11ஆம் தேதி மதியம் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பைத்தான் ஏற்படுத்தியது. பின்னர் குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என அந்த மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறை சார்பில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் 50க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டும் அதில் 5 பேருக்கு DNA பரிசோதனையும் செய்யப்பட்டது. மேலும் கிராமத்தில் வீடு வீடாக சென்று காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டும் குற்றவாளிகளை தற்போது வரை கண்டுபிடிக்காமல் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த மாணவி கொலை வழக்கு தொடர்பாக மாணவியின் உறவினர் மற்றும் வாலிபர் ஒருவரை தற்போது போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த வழக்கில தற்போது விசாரணை அதிகாரியாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டியன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டு இருக்கின்றார். தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் தலைமை இயக்குனர் மகேஸ்வரர் தயாள் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த 3 நாட்களாக முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகிறார். இன்றுடன் 7 நாட்களாகியும் குற்றவாளியை கண்டுபிடிக்காததால உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து வருகின்றனர். தினந்தோறும் குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவோம் என்று போலீசார் கூறி வந்தாலும் இன்றுடன் 7 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் தற்போது வரை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே விரைவில் குற்றவாளியை போலீசார் கண்டுபிடிப்பார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.